கேலக்ஸி வாசகர் வட்ட நண்பர்கள் அனைவருக்கும் எளிய மாலை வணக்கம். அடுத்த வாரம் இதே நேரத்தில் தீபாவளி முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அதனால தீபாவளி வாழ்த்துக்கள். என்ன சார், தீபாவளி ஆமா, அடுத்த மாசம் சந்திக்கிறதுனால ஆமா. அதாவது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாரு. அதுல தங்களையே தண்டித்துக் கொள்கின்றவர்களை நீங்களும் ஏன் தண்டிக்கிறீர்கள் அப்படின்னு. எதை தண்டிக்கிறாங்க அப்படின்னா, மது குடிப்பவர்களை அவங்களே தண்டிச்சுக்கிறாங்க. மது குடிப்பவர்களை தண்டித்து விடுகிறீர்கள், தங்களையே தண்டித்து கொள்கிறவர்களை நீங்களும் ஏன் தண்டிக்கிறீர்கள் அப்படின்னு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்றாரு. அது போக மது குடிச்சிட்டு போறவங்க போலீஸ் ஆல்ரெடி அவனே அவனுக்கு மறுபடியும் நீங்க எதுக்கு தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாரு. வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றது. வெள்ளரி பிஞ்சுன்றது வெள்ளரிக்கு இளமையா இருக்குது. அதாவது முதிர்ந்த காய் இருக்கும், இளமையா இருக்கிறது தான் பிஞ்சு, அதை தான் சாப்பிட முடியும். முதிர்ந்து இருந்துச்சுன்னா அதை குழம்புல தான் போட முடியும். அந்த பிஞ்சுகளை விற்கிறது யாருன்னா பிஞ்சுக்கள், குழந்தைகள். குழந்தை அப்படின்றது எப்படின்னா, கீழே அதாவது 16-18 வயசு கீழே இருக்கிறவங்க, அதாவது சிறு குழந்தைகள், அவங்க தான் வச்சுக்கிறாங்க. வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றது அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க. அடுத்து, விரல் நுனியில் இருந்து நழுவ விட்ட சிறுமியை தேடி அலைகிறது பலூன். பலூன் யாரை தேடுது அப்படின்னா, பலூனை விட்ட பலூனை சிறுமி தேடுது. பலூனும் சிறுமியை தேடுதான். அதான் விரல் நுனியில் இருந்து நழுவ விட்ட சிறுமியை தேடி அலைகிறது பலூன். பழக்க தோஷத்தில் 4 காப்பி என்றார்கள் 3 முதியவர்கள். 4 பேர் உட்காந்து எப்பயும் டீ சொல்றாங்க. ஒருத்தவர் வயர்ந்து இருந்தனால இறந்து போறாரு, அதனால 3 காப்பி அப்படின்றாரு. கள்ளுக்கடையில் இருக்கும் அப்பாவை அழைத்து வர சென்றான் நுங்கு வண்டி. நுங்கு வண்டி. அடுத்து, முத்துக்குமார் நம்மளை விட்டு குறைந்த வயதுல பிரிஞ்ச ஒரு நல்ல கவிஞர். அவர் நிறைய பாடல்கள் எழுதினாலும் அவருடைய கவிதைகள் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதுல அவர் சொல்றாரு, பெண்கள் ஏன் அதிகமாக வாத்து கோலம் போடுகின்றன? வாத்துகள் ரெக்கைகளிலிருந்தும் அதிக உயரம் பறப்பதில்லை. பிறந்த வீடு புகுந்த வீடு என பெண்களைப் போலவே தண்ணீருக்கும் தரைக்கும் அலைபாவதே வாத்துகளின் வாழ்க்கை அப்படின்னு தலையணை வாழ்த்துகள் தலைப்புல கொடுத்துரு. சின்ன சின்ன இதுதான் எழுதியிருக்காரு, அதை கொடுக்குறாரு. அடுத்து, எல்லா மருத்துவர்களுக்கும் வாய்த்து விடுகிறது புரியாத கையெழுத்து புரியாது. எல்லா மருத்துவர்களுக்கும் வாய்த்து விடுகிறது புரியாத கையெழுத்து. நேரமாகிவிட்டது எழுந்திரி என்கிறீர்கள். என் கனவை பாதியிலேயே விட்டு வரும் அளவிற்கு உங்கள் உலகத்தில் அப்படி என்ன இருக்கிறது? எல்லாமே முத்துக்குமாரோட கவிதைகள். தழுக்களுக்கும் குழுக்களுக்கும் நடுவே இனிமேல் ஆட்டோக்களில் இப்படி எழுதுங்கள், கற்பிணிக்கு மட்டுமல்ல கற்பும் கலைக்கவும் இலவசம் அப்படின்றார். அடுத்து, நீ உன் முந்தானையால் தலை துவட்டி விடுவாய் என்பதற்காகவே புடை மறந்து வந்த நாளில், மழை நாளில், ஜீன்ஸும் டிஷர்ட்டும் என்றிருந்த உன்னை என்ன சொல்லி திட்டுவது? நீ முந்தானையால் தலை துவட்டி விடுவாய் என்பதற்காகவே புடை மறந்து வந்த நாளில், மழை நாளில், ஜீன்ஸும் டிஷர்ட்டும் நின்றிருந்த உன்னை என்ன சொல்லி திட்டுவது? வசந்தம் வரப்போகிறது, மலர்களற்று போனால் நீ விறகாவாய். ஒரு மரத்துக்கிட்ட சொல்றாரு, வசந்தம் வரப்போகிறது, மலர்களற்று போனால் நீ விறகாவாய். உடனே அந்த மரம் பூ பூத்து விட்டது. விறகாவேன்னு சொன்னோடனே இது பூ பூத்து விட்டது. அடுத்து, இரக்கமில்லாத மழை ஈர விறகுகளுடன் இரும்புகிறாள் அம்மா. மழை பெஞ்சனால இரக்கமில்லாத மழை மழை பெஞ்சு அந்த இரும்புகிறாள் ஈர இதுல விறகு. ஏன்னா நல்லா இருந்தாதான் அதை நம்ம அடுப்பறிக்க முடியும், சாப்பாடு ஆக்க முடியும். இந்த இடத்துல வறுமையை சொல்றாங்க. ஒரு பொண்ணுடைய வறுமை. அதாவது இந்த பொண்ணு எப்படின்னா, அம்மான்ற இடத்துல இந்த விதவை பொண்ணும் ஏதோ ஒரு இது. ஆனா வறுமையில இருக்கிறது, குடிது வறுமை குடிது, இளமையில் வறுமை அதை விட குடிதுன்னு ஔவையார் சொல்லியிருந்தாங்க. சோற்றுக்கு வரும் நாயிடம் யார் போய் சொல்லுவது வீடு மாற்றுவது? தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் வரு, அந்த அனுபவம் எப்போதும் சுட்டு கொண்டே இருக்கும் அப்படின்றார். அடுத்து, அழுது கொண்டிருக்கும் அப்பாவின் முகம் போல அவ்வளவு எளிதாக பிள்ளைகளுக்கு கிடைத்து விடுவதில்லை
அழுது கொண்டிருக்கும் அம்மாவின் முகம் போல அப்பாவின் முகம் கிடைப்பதில்லை. ஏன்னா அப்பா வந்து அழுகிறத வந்து உள்ள சொல்ல மாட்டார். அது மாதிரி சொல்றாரு. அடுத்து, விடிகாலை நீ தூங்க விண்மீனில் விளக்கு வைப்பேன், வெந்நீரில் நீ குளிக்க விறகாகி தீக்குளிப்பேன், சுடிதாரில் கண்ணாடியா வைரம் வாங்கி புதைச்சி வைப்பேன், சலூனுக்கு போகணும்னா சிங்கப்பூருக்கு அனுப்பி வைப்பேன், சாதா டிவி போரடிச்சா சன் டிவி கனெக்ஷன் வைப்பேன், சுந்தரா ராமசாமி புக்கு வாங்கி வைப்பேன் அப்படின்றாரு. ஒரு பெண்ணை பத்தி சொல்றாரு. அப்புறம் இது வந்து குழந்தை மாமாக்கள்ன்ற தலைப்புல குழந்தைகள் அறியாத மாமாக்களின் மனக்குகையிலிருந்து ஒரே ஓர் ஆதங்கம். என்ன சொல்றாருன்னா, தன் பழைய காதலியின் குழந்தை தன்னை மாமா என்றழைப்பதை மட்டும் எந்த மாமாவும் விரும்புவதில்லை. லவ் பண்ண பொண்ணுடைய பையனை வந்து தன்னை மாமான்னு கூப்பிடும்போது தாய் மாமா கணக்கு வந்துடும். அது எந்த மாமா, ஆமா சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிடணும், அப்பான்னு கூப்பிடணுமா, அது மாதிரி எந்த மாமாக்கு விரும்புவதில்லைன்னு சொல்றாரு. அடுத்து, தூர்ன்ற தலைப்புல ஒன்று கொடுத்தாரு. வேப்பம்பும் மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும். ஆள் நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோழி, கரண்டி, கட்டையோடு உள்விழுந்த துருப்பிடித்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே, சேருடாவென அம்மா அதட்டுவா என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும். பகை வென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இன்று வரை அம்மா கதவுகளுக்கு பின்னிலிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறார். கடைசி வரை அப்பாவுக்கு மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க அப்படின்ற இதை வந்து எழுத்தாளர் சுஜாதா வந்து நேரடியா வீட்டுல போய் இவர் இது பண்ணனால நேரடியா போய் இந்த கதையை வந்து பாராட்டி இது பண்ணியிருக்காரு. அடுத்து, பூட்டிய ரேஷன் கடையிலும் சர்க்கரைக்கு கியூ எறும்புகள், வயற்காட்டு எலியே உனக்கும் பெண் சிசுவா பின் ஏன் நெல்லு, எழுந்து நடந்தான் புத்தன் போதி மரத்தடியிலும் எறும்புகள் கடிக்கின்றன, இன்று வேண்டாம் ஆலை வா நிலாவே ஊட்டுவதற்கு சோறில்லை. 10 வருடங்களுக்கு பிறகு படித்த பள்ளிக்கு செல்கையில் அதே தமிழ் வாத்தியாரும் ஐஸ் விற்கும் காசியும் எந்த விருந்தாளிக்கும் கத்தாதே காக்கையே எங்களுக்கே உணவில்லை, நிர்வாண சுவருக்கு ஆடையாய் ஒட்டியதிலும் ஆபாச பட சுவரட்டி. இதை நான் முத்துக்குமார் எழுதியிருக்காரு. அப்புறம் உள்ளும் புறமும்ன்றது, அப்பாவின் சாயலில் உள்ள பெட்டி கடைக்காரரிடம் சிகரெட்டு வாங்கும் போதெல்லாம் விரல்கள் நடுங்குகின்றன அப்படின்னு. ஆக்சுவலா குறைஞ்ச டயத்தை கொடுத்தனால நிறைய எழுத முடியல.